ஹே கைஸ், இன்றைக்கி விலாகில் ஒரு சின்ன க்ளீனிங் ருட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப லேசியாக இருந்ததுனால எதுவுமே க்ளீன் பண்ணல. ஸோ ரூமில் வந்து அங்கங்கே பார்ட்டாக நான் வந்து சில இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ எனக்கு ஒரு ஆர்கனைசர் நானே வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜா ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. பிகாஸ் குட்டி ஸ்பேஸ் தான் அப்படிங்கிறதுனால எல்லாமே அதில் தான் பண்ணும். விளக்கேற்றுற ஸ்பேஸும் அது தான், ஊதுவத்தி ஏற்றுற ஸ்பேஸும் அது தான். அப்படிங்கிறதுனால நிறைய டஸ்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் இஸ் ஓப்பன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து டஸ்ட் அதிகமாக படுது. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக வைப் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் பார்க்குற அந்த காஞ்சி போயிருக்கு இல்லையா, அந்த பூ வந்து மேரிகோல்டு நான் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தது. நல்லா திக்காக இருக்கும் இல்லையா, அந்த மேரிகோல்டு அது. ஸோ அது வந்து லைனாக அடுக்கி வச்சுருந்தா கீழே விழுந்துட்டே இருந்தது. ஸோ அதனால் மாலையாக கட்டி அதை நான் வந்து புத்தருக்கு போட்டு வச்சுருந்தேன். பட் அதை நான் வீடியோ எடுக்கலை. பிகாஸ் அது கிச்சனில் எடுத்தேன், கிச்சனில் தான் பண்ணினேன். கிச்சனில் லைட் கொஞ்சம் டிம்மாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே வச்சுருக்கிறது ஒரே ஒரு வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு. அண்ட் தென் அது வந்து இந்த ட்ரீ, அது லக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிறிஸ்டல் ட்ரீ அது. அதுக்கப்புறம் ஒரு விநாயகர் இருக்குது, ஜிஆர்டியில் கொடுத்த அந்த ஒரு இது இருக்குது. அப்புறம் இந்த டாட்டாய்ஸ் அண்ட் இன்னொரு ஒரு லாஃபிங் புத்தா வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய சிம்பிளஸ்ட்டு செட்டப். இது முடிச்சதுக்கப்புறமா நான் விளக்கில் எண்ணெய் திரி எல்லாமே போட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம வந்து விளக்கேற்றுறதுக்கு இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு பூ போடலை. பிகாஸ் பூ வந்து மறந்துட்டேன். விளக்கெல்லாம் ஏற்றி முடித்து ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து தான் ஞாபகம் வந்தது பூ போடவே மறந்துட்டேன் அப்படின்னு. பட் இட்ஸ் ஓகே, நான் அதுக்கப்புறமா வந்து அந்த மாலை செஞ்சு போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து நிறைய அயர்ன் பண்ண வேண்டிய துணி இருந்தது. லாஸ்ட் விலாகில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இல்லையா, எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இப்போ அயர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பேக் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த பேக்கில் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அம்மா வீட்டிலேருந்து வேறு நான் நிறைய துணி எடுத்துகிட்டு வந்தேன். அதுலேயும் நிறைய சாரீஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பிகாஸ் நிறைய சாரீ ட்ரேப்பிங் வீடியோஸ் அதெல்லாம் போடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வீடியோ ஐடியாஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1 by 1 எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். ஐ ஹோப் கொஞ்சம் கூட லேசியாக ஃபீல் பண்ணாமல் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போதைய பெரிய டாஸ்க்கு. இப்போ அயனிங்க்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதை நான் ஹாலில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தது. இது என்னோடய ரெடிமேட் ப்ளவுஸு, சிலது வந்து ஷூட்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்த ப்ளவுஸு. இந்த சாரீ வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிஃப்ட் பண்ணாங்க. பட் இது வந்து கட்டவே இல்லை ஒரு தடவை கூட. ஸோ அதனால் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏதாவது ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ப்ளவுஸ் கிடையாது, வித்தவுட் ப்ளவுஸ். ஸோ இதுக்கு ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணணும். அண்ட் இது வந்து என் தங்கச்சியோட சாரீ. இது வந்து நான் ட்ரேப் பண்ணி காமிக்கலாம், ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது, ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறது, அயன் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2-3 பட்டு புடவை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதோட ப்ளவுஸு. அண்ட் ஆல்சோ இதை நான் வந்து என்னோடய மூத்தார் ஒய்ஃப் ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போ கட்டுவேனான்னு தெரியல. இதுக்கப்புறம் இது வந்து அம்மா வந்து நாங்கள் டி நகர் ஷாப்பிங் போயிருக்கும்போது இது வாங்கினாங்க. இந்த குர்த்தி இது அவங்களுக்கு பத்தலை, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. என்னை போட்டு பாரு அப்படின்ட்டு. பட் எனக்குமே அது லூஸாக தான் இருக்குது. இது வந்து என்னோடய சாரீ. இந்த சாரியும் ஒரே ஒரு தடவை தான் கட்டினேன். அதுக்கப்புறம் நான் கட்டவே இல்லை. சரி, ஓகே, இதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதுவான்னு மேட்ச் பண்ணி கட்டிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஆனால் இப்போ நான் சாரீ கட்டுற மூட்லேயே இல்லை. பட் பார்ப்போம், ஏதாவது சாரீ கட்டினேன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். அண்ட் எப்படி பண்ணேன் அப்படின்றது கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஒரு கிஃப்ட் சாரீ தான். இந்த சாரீ வந்து ரம்யாவோட அண்ணி எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க கல்யாணம் ஆனதுக்கு. அதோட ப்ளவுஸ் இன்னும் ஸ்டிச் பண்ணல. ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்த ஒரு கோல்டு ப்ளவுஸு, அது இன்னும் போடவே இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து நான் இங்கே ரேவதி ஸ்டோர்ஸ் போயிருந்தப்போ இது பார்க்கவே ரொம்ப நாஸ்டாலஜிக் ஃபீலிங்காக இருந்தது. நம்ம சின்ன வயசுலலாம் கண்டிப்பாக இதை வச்சுருந்துருப்போம். சரி, ஓகே, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஒரு ரீலாக போடணும் அப்படின்றதுக்காக இதை வாங்கினேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நான் இப்போதைக்கு பேக் பண்ணி மேலே வச்சிடலாம், எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ கவர் இருக்கு இல்லையா, இந்த ஆர்கனைசரில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையுமே அதுலேயே டம்ப் பண்ணி மேலே வச்சுட்டேன். பிகாஸ் இப்போ அடுக்கி தனியாக ப்ளவுஸ் தனியாக இது தனியாக அது தனியாக எடுத்து வைக்க முடியாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒரே இதுலேயே போட்டு வச்சுட்டேன். எப்போ வேணுமோ அப்போ எடுத்து மாற்றி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆர்கனைசர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து ரொம்ப நாளாக இருந்தது. என்னோடய ஃப்ராஷ் ஷாப் திங்ஸ், இந்த இயரிங், ஜுவல்லரி மேக்கிங் திங்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆர்கனைசர் தேவைப்பட்டது. ஸோ அதனால் இதை நம்ம எப்படியாவது ரீயூஸ் பண்ணணும், ஆர்கனைசர் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து டாப் லேயரை கட் பண்ணிவிட்டு க்ளூகன் போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். பட் இது ஒரு கம்ப்ளீட் டியூட்டோரியல் கிடையாது, சும்மா ரேண்டமாக நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். ஸோ 4 சைட்ஸ் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு டாப்லேருந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆர்கனைசர், இது தான் நம்மளோட டெம்ப்ளேட்டு. ஸோ இதுக்குள்ளார நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம், இப்படி க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பேசிக்லி தான் அந்த கார்ட்போர்டை வந்து நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். என்கிட்ட இந்த மாதிரி கிஃப்ட் ராப்பிங் ஷீட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து இதில் ஒட்டிடலாம், பார்க்க இந்த இதெல்லாம் தெரியாமல் இருக்கும், அந்த பிராண்ட் நேம் அதெல்லாம் தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை இது ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஒட்டி அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டேன், எதுவும் தெரியாமல். ஏன்னா பெயிண்ட் பண்ணால் கண்டிப்பாக ஆப்வியஸாக தெரியும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இது மாதிரி ஒட்டிட்டா ஒரு அளவுக்கு வந்து வேலையும் கம்மி, அட் த சேம் டைம் கொஞ்சம் பார்க்கவும் நீட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கலர் ஷீட்ஸ் ஒட்டிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெயிண்ட்டும் பண்ணலாம், இல்லாட்டி இந்த டிஷ்யூ பேப்பரில் க்ளூ போடுறது அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த வால் புட்டி பெயிண்ட் பண்ணுறது அதெல்லாம் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆர்கனைசரோட ஓவரால் லுக்கு. ஸோ இதில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக குட்டி குட்டி டப்பா வாங்கி வைக்கலாம் தான் நினச்சேன். பட் டப்பாவும் பிளாஸ்டிக் தானே அகேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டில் இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் நிறைய இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து பேப்பர் கட் போட டாப் லேயரை மட்டும் கட் பண்ணிட்டேன், பிகாஸ் அதனால் ஸ்பேஸ் அதிகமாக இதுவாச்சு. ஸோ இப்படி கட் பண்ணிட்டா ரொம்ப பக்கத்துலேயே வைக்க முடிஞ்சது. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு நிறைய இருக்கிற ஜுவல்லரி மேக்கிங் திங்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். இன்கேஸ் எப்போ எனக்கு வேணுமோ அப்போ நான் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நான் நினச்சதை விட ரொம்ப சூப்பராக வந்து இந்த ஆர்கனைசர் டர்ன் அவுட் ஆகிடுச்சு. நான் எவ்வளோ சூப்பராக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஓவராலாக எல்லாத்தையும் நான் ஒரே இடத்துலையே வந்து எடுத்துக்க முடியாது. லைக் கோல்டு ரிலேட்டடாக என்னெல்லாம் எனக்கு தேவைப்படுமோ அது எல்லாமே வந்து ஒரே செட்லேயே நான் வச்சுட்டேன். அழகாக வந்திருந்தது. அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். பிகாஸ் நான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளோட டூர் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் இதோட டூர், நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் ட்ரெஸ்ஸிங் டேபிளில், எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும் ஒரு வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இதை ஃபுல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டேன். பட் ஆனால் ஹோப்ஃபுல்லி நான் சீக்கிரமாக அந்த வீடியோ திருப்பி அழுக்காகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுத்து போட்டுருணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெட் கவர் வந்து சேஞ்ச் பண்ணாதான் ரூமே வந்து ஒரு அளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இன்றைக்கோட லாஸ்ட் ஃபைனல் ஒர்க் வந்து இந்த பெட் கவர் சேஞ்ச் பண்ணுறது தான். சேஞ்ச் பண்ண உடனே ரூமே அப்படியே பளிச்சுன்னு ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இந்த க்ளீனிங் ரொட்டீன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்திருந்தால் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.